அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பைண்டிங் எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோல பைண்டிங் எனர்ஜி ரிலேட்டடான எம்சிக்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து the binding energy of alpha particle in million electron volt and joules அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆல்பா பார்ட்டிகளோட பைண்டிங் எனர்ஜி வந்து என்னென்ன யூனிட்ல கேட்டிருக்காங்க, மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்லயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான், அப்புறம் மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இதுல வந்து ஆன்சர் வந்து ஆக்சுவலா நமக்கு ஆப்ஷன் பி வரும். ஆனா இது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து ZMP பிளஸ் NMN மைனஸ் MHE. MHEங்கிறது ஹீலியத்தோட நியூக்ளியர் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம எழுதியிருக்கோம். இப்ப ஆல்பா பார்ட்டிகல்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பா பார்ட்டிகல்ங்கிறது என்னது? ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் தான். அப்போ ஒரு ஹீலியம் எடுத்துட்டோம்னா 2 ஹீலியம் 4. இதுல 2ங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். இதான் வந்து என்னது அப்படின்னா அட்டாமிக் நம்பர். அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏங்கிறது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் வந்து 4. அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 4 minus 2 is equal to 2. அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 2, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2. அப்போ ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து எவ்வளவு? 2 plus 2 is equal to 4. இப்போ இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2 போட்டோமா? மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ? 1.00758 அட்டாமிக் மாஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பிளஸ் இங்க நெக்ஸ்ட் 2ங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 2 இன்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.00897 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். மைனஸ் MHE அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4.0028 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்ப 2 இன்டூ 1.00758 போட்டோம்னா 2.01516 கிடைக்கும். 2 இன்டூ 1.00897 போட்டோம்னா 2.01794 கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 4.0331 கிடைக்கும். மைனஸ் 4.0028 மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0.0293 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட் எழுதியிருக்கோம். இப்போ இது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கன்வர்ஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 931.49 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த வேல்யூ 0.0293 அட்டாமிக் மாஸ் யூனிட்டை 931 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும்னா 27.29 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஜூல்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1.49239 into 10 power minus 10 ஜூல். அப்போ இந்த 0.0293 1.49239 into 10 power minus 10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 4.37 into 10 power minus 12 ஜூல்னு கிடைச்சிரும். இப்போ கிவன் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 27.29 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைச்சிருக்கு. ஜூல்ல வந்து 4.37 into 10 power minus 12 ஜூல்னு கிடைச்சிருக்கு. So the answer for this question is option B. The next question is the energy required in joules to break carbon 12 into 3 alpha particles அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு கார்பன் 12 ஆட்டம் எடுத்துட்டோம். அது வந்து 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸா பிரேக் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னன்னா கார்பன் 12 கொடுத்துருக்காங்க. அதாவது கார்பன் 12னா நமக்கு எவ்வளவு அதோட அட்டாமிக் மாஸ் யூனிட் 12 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஈக்குவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா நமக்கு ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? 16 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு ஈக்குவல். அப்போ 8O16 எடுத்துட்டோம்னா 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் போடுவோம். இந்த 6E12 எடுத்துருக்கனால 12 அட்டாமிக் மாஸ் யூனிட் போட்டிருக்கோம். ஹீலியத்தோட நியூக்ளியர் மாஸ் வந்து 4.0026 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கொடுத்துட்டாங்க.
இது வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு கார்பன் 12 வந்து 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸா பிரேக் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இதுல என்ன கேட்ட, ஜூல்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மாஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸ்க்கு எவ்வளவு, ஒரு ஆல்பா பார்ட்டிகிளுக்கு 4.0026 அட்டாமிக் மாஸ் யூனிட்னா, இது 3 ஆல்பா பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கணும், 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 3 into 4.0026னா 12.0078 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு வரும். இப்போ மாஸ் ஆஃப் கார்பன் 12 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்ப இதே இது இங்க வந்து ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா 16 வருமா, அப்ப 16 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ 7n14 நைட்ரஜன் இருந்தா 14 அட்டாமிக் மாஸ் யூனிட் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு வந்து கார்பன் 12னால மாஸ் நம்பர் 12, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். கார்பன் 12 தானே நமக்கு 3 ஆல்பா பார்ட்டிகளா பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 12.0078ங்கிறது நமக்கு வந்து என்னது, நம்ம கார்பன் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது. நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது கார்பன் தான், கார்பன் 12 தான். அப்ப 12 மைனஸ் 12.0078 அப்படின்னு போடலாம். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 0.0078 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு கிடைக்கும். அப்போ இப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜூல்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1.49239 × 10 ஜூல். இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 0.0078 1.49239 மல்டிப்ளை பண்ணோம்னா, into 10⁻⁻10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1.16 into 10⁻12 ஜூல் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து என்னது அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அப்ப நம்ம வந்து அந்த நெகட்டிவ் சைன் நமக்கு இங்க இப்போ தேவையில்லை. அப்போ ஆப்ஷன் சி 1.16 into 10⁻12 ஜூல் அதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, the binding energy per nucleon is maximum for the nucleus னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரும். இப்ப 4 நியூக்ளியஸையும் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு ஹீலியம் 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து lead 208 கொடுத்துருக்காங்க, மாலிப்டினம் 101 கொடுத்துருக்கோம், இப்போ அயன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கர்வ் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு அந்த கர்வ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மாஸ் நம்பரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லயும் டினோட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். அகைன் நம்ம வந்து மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த 2 ஹீலியம் 4 பெரிலியம் இந்த கார்பன் ஆக்சிஜன் இதுல எல்லாம் ஒரு ஷார்ப் பீக்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம். அப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து அயன் 56 தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இந்த 238 போகும்போதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. யுரேனியத்துக்கெல்லாம் பைண்டிங் எனர்ஜி 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்கு. அப்ப இருக்கிறதுல எதுக்கு மேக்ஸிமம் அப்படின்னா அயன் 56க்கு தான். அதனாலதான் இது வந்து நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க கொடுத்துருக்கிறதுல நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து எதுக்கு மேக்ஸிமமா இருக்குன்னா அயன் 56. இது 208 போகும்போது நமக்கு வந்து என்ன ஆயிடுது, மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருக்கு ஹீலியம் 4. இங்க வந்து நமக்கு ஒரு ஷார்ப் பீக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் அயன் வரும். அயனுக்கு தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து இருக்கும். அந்த லாஸ்ட் வீடியோல அந்த கர்வ் டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்போ the binding energy per nucleon is maximum for the nucleus. எது வந்து என்னது அயனுக்கு தான் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து given that 3 lithium 7 is equal to 7.01816 atomic mass unit, 3 lithium 6 வந்து 6.01692 atomic mass unit, நியூட்ரானோட மாஸ் வந்து 1.00893 atomic mass unit கொடுத்துட்டாங்க. the binding energy per nucleon in 3 lithium 7 nucleus னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 lithium 7க்கு தெரியும், 3 lithium 6க்கு தெரியும், நியூட்ரானுக்கு தெரியும். அப்ப 3 lithium 6ஓட நியூட்ரான் சேரும் போது நமக்கு 3 lithium 7 கிடைச்சிருமா. அப்போ இந்த 3 lithium 6ஓட மாசையும் நியூட்ரானோட மாசையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கேட்டிருக்கிறது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இன்ன 3 lithium 7 நியூக்ளியஸ் தான் கேட்டிருக்காங்க.
அப்ப இது 3 லித்தியம் 6ம் நியூட்ரானும் நமக்கு சேரும் போது என்ன ஆகும்? 3 லித்தியம் 7 கிடைக்கும். அப்ப ப்ராடக்ட் சைடு இது ரெண்டும் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் எடுத்தோம்னா நமக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7.02585 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்கும். சாரி, இது வந்து ரியாக்டன்ட் சைடு. 3 லித்தியம் 6ம் 0 நியூட்ரானும் நமக்கு ரியாக்டன்ட் சைடு இருக்கு. இது ரெண்டும் நமக்கு கம்பைன் ஆகும்போது 3 லித்தியம் 7 ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ரியாக்டன்ட் சைடுல இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 3 லித்தியம் 7 கிடைக்குது. அப்ப 3 லித்தியம் 7ஓட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7.01816. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0.00769 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம 931.4812 அப்படின்னு போடுறோம். அப்போ 4812 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4812 அப்படின்னு போடும்போது நமக்கு 7.17 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. இது வந்து பைண்டிங் எனர்ஜி ஆஃப் என்னது? பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 லித்தியம் 7 நியூக்ளியஸ். அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 லித்தியம் 7 நியூக்ளியஸ் வந்து நமக்கு என்னது அப்படின்னா நமக்கு வந்து 7.17 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதே இது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியா நம்ம கேட்டிருக்கிறது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 லித்தியம் 7 நியூக்ளியஸ்னு கிடைக்கல, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அப்ப பர் நியூக்ளியான் அப்படிங்கும்போது இப்போ 3 லித்தியம் 7 எடுத்துட்டோம்னா அந்த நியூக்ளியஸ்குள்ள எவ்வளவு நியூக்ளியான்ஸ் இருக்கும்? 4 நியூக்ளியான்ஸ் இருக்குமா? 3ங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7 மைனஸ் 3 ஈக்குவல் டு 4. அப்போ 4 பிளஸ் 3 அப்படிங்கிறது 7. அப்போ 7.17 டிவைடட் பை 7 போட்டோம்னா நமக்கு 1.04 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைச்சிரும். அப்ப பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு கேட்டாங்கன்னா 1.04 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். இதே இது வெறும் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 லித்தியம் 7 நியூக்ளியஸ்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி வரும். 7.17 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். அப்ப இந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நம்ம இதையும் சொல்லலாம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஆஃப் அயன் நியூக்ளியஸ்னு கேட்டாங்கன்னா அப்ப அயனோட பைண்டிங் எனர்ஜி எவ்வளவு பார்த்தோம்? 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு பார்த்தோமா? அது வந்து பர் நியூக்ளியாருக்கு. அதே அயன் நியூக்ளியஸ்க்குன்னு கேட்டாங்கன்னா 56ஆல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 56ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு வந்து இது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அயன் நியூக்ளியஸ் கிடைச்சிரும். அதே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஆஃப் அயன் நியூக்ளியஸ்னு கேட்டாங்கன்னா வெறும் 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டீல் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பைண்டிங் எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அது ரிலேட்டடான எம்சிக்யூ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த கான்செப்ட்ல திருப்பி கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நிறைய 1 மார்க்ஸ் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்க. பைண்டிங் எனர்ஜியான ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. நமக்கு இந்த லாஸ்ட் இயர் பாலிடெக்னிக் கொஷின்ஸ்ல கூட பைண்டிங் எனர்ஜி பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த கொஷின்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெய்லியும் கண்டிப்பா ஸ்டடீஸ்க்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம நோட்டிஃபிகேஷனுக்காகவோ எக்ஸாம் டேட்டுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். கன்சிஸ்டண்டா படிச்சா கண்டிப்பா கம்மிங் டிஆர்பி வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபினிஷ் பண்ண முடியும். தேங்க்யூ.